வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக விவசாயிகளையும் பொதுமக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி தற்போது வெளியாயிருக்கு சார். அது என்ன செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது போன்ற பல வீடியோக்கள் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம சேனலை இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடக அரசு பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வரும் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டசபை இன்று மீண்டும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மேகதாது அணை என்றால் என்ன? ஏன் தமிழகம் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது? இந்த திட்டம் வந்தால் காவிரி நீர் வரத்து குறையுமா? தமிழக விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியலாம், சில விஷயங்கள் புரியாமல் போகலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த மேகதாது அணை திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் சார். கர்நாடகா மாநிலத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற பகுதியில் புதிய அணை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த அணையின் முக்கிய நோக்கம் என்னன்னா, பெங்களூரு நகரத்திற்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதும் மின்சாரம் உற்பத்தி செய்வதும் என்று கர்நாடக அரசு கூறுகிறது. ஆனால் தமிழகத்தின் வாதம் என்னன்னா, இந்த அணை கட்டப்பட்டால் காவிரி நீர் தமிழகத்திற்கு வர வேண்டிய அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான். அதனால்தான் பல ஆண்டுகளாக தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் மிக முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவிரி நீர் பகிர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே வழங்கிய உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இப்போ மக்கள் மனசுல இருக்க முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த அணை கட்டப்பட்டால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறதான். காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் காவிரி நீரை நம்பிதான் இருக்கு. நீர்வரத்து குறைந்தால் நெல் சாகுபடி, குடிநீர் விநியோகம் மற்றும் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால்தான் இந்த விவகாரம் தமிழகத்தில் மீண்டும் அரசியல் மற்றும் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களே, காவிரி என்பது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம். மேகதாது அணை திட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? தமிழகத்தின் எதிர்ப்பு நியாயமானதா? இந்த திட்டம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அந்த மாவட்டத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ மக்களே, தமிழக அரசு ஏன் இதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது அங்கே ஒரு அணையை கட்டிட்டாங்கன்னா அந்த அணையில அவங்க எப்போ திறந்து விடுறாங்களோ அப்போதான் நம்ம தமிழகத்துக்கு தண்ணி. அவங்க கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னவங்க தானே அவங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம தமிழக அரசு ரொம்ப முனைப்போட இந்த செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு அணை வந்துருச்சு. இப்போ அணை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அணையை கட்டிட்டாங்கன்னா அவங்க தண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தரமாட்டாங்க. அந்த பிளானில் தான் அவங்க இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து நம்ம தமிழக அரசு இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் அனைவருமே அதை இது வரைக்கும் தடுத்து நிப்பாட்டி வச்சிருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த முடிவு சீக்கிரமே கிடைச்சிரும்னு நம்ம நம்புவோம். அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த அந்த தீர்மானத்தை எல்லாருமே ஆதரிச்சுட்டாங்க. இதுக்கு தான் தமிழர்கள் ஒரு பிரச்சனையில பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் தமிழர்கள் தான் நாங்க அப்படின்றதுல எல்லாருமே சேர்ந்தான். அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம்தான். மக்களுக்கு தேவையான உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம அரசு 360 சேனலை இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.